வணக்கம் மக்களே, நான் உங்கள் பீஸ்ட். இன்றைக்கி என்ன கேம் ப்ளே பண்ண போகிறோன்னா லிட்டில் நைட்மேர் எபிசோட் 4. வாங்க கேம்குள்ளே போகலாம். ஸ்டார்ட் பண்ணவா? போன கேமில் விட்டுல ஃப்ரெண்ட்ஸ், அதுலேருந்து தொடங்க போகிறோம். ஓகே. ஒரு கை வந்து பூச்சின்னு போச்சுல, இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம். வந்தாச்சு. நல்லா ஆர்ஆர் ஃபீல் நல்லா கிடச்சிது போன கேமுக்கு. ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சரி வந்து புஷ்ட்டு போயிட்டான். போன வாட்டி இந்த இடத்துல தானே நம்ம வந்து பிடிச்சான். இப்போ நம்ம பொறுமையாக போகலாம். பாத்தியா பொண்ணு வாட்டி கை விடுவான். பதட்டப்படுத்தாதீங்கடா. கையை வச்சு நினைச்சேன் ஓடக்கூடாது. அந்த மாதிரி பழுப்பலாம் மாவு பேசுனுங்கிறான். சரி, இந்த வாட்டி பெசைய விடாம பாத்துக்கூடாடி, சீக்கிரம் போடா. அவன் பெசைய கொடுத்து அவளை ஊட்டி இதுதான் க்ரௌச். கீழே இருக்கானா? அவன் கை அப்படியே மேலே தடுவான் போது க்ரோச் போயிடு. ஓகே கரெக்ட். சூப்பரா. வேற எங்கேயாச்சும் ஹோட்டல்லேருந்து கை விட போறான். இடி சாப்பிடலாமா? நீ சாப்பிட்றா, நீ பேர் கிழிச்சலாம் சாப்பிட்றான். நீ ஒரு பசி வேலை பார்த்தியாப்பா? வரா போல இருக்குதுடா. இன்னும் பிடிச்சி ஐயோ ஃபாலோ பண்றியாடா? கப்பா ஸ்டோடா ஃபாலோ பண்றாடா கப்பா. வந்துட்டேன். கை விட்டு கீழே போறான். கட்டி பிடிக்கிறான். இது குப்பத்தட்டி அந்த கேட் அது மாதிரி அவ்வளவுதான்டா. மேலே கை வச்சனா இங்க நீங்க எலாஸ்டிக் மாதிரி கை வந்து ஜம்ப் பண்ணி தரணும் போல. நசம் அடி இது அவன மாதிரி தான். இல்ல வரலாம். இல்ல குப்பத்தட்டி இல்ல அது இழுக்கணும்னு நினைக்கிறேன். அப்ப நசுக்குது அவனை. கொஞ்ச வெயிட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது மட்டும் ஊந்திச்சுன்னா நம்ம கை போயிடும்ல. ஆமா நெட்ட கை எனக்கு வாய்ப்பு இருக்கு. வர அங்கிட்டுமா போயிடாரு. ஆட்டம் காய்ச்சுனுக்குறான் அவனுக்கு தானே. அங்க ஓபன் பண்றது இருக்கு பாரா. இங்க அந்த மேல அது ஓபன் பண்ணதுக்கு நமக்கு ஹைட் பத்தல. எகிரி ஒரு ஜம்ப் பண்ணி புடி அந்த சைடுல இருந்து. இப்போ அந்த பக்கம் போயிடுனா இந்த பக்கம் எடுக்க முடியுமோ? ஆமாம்மா. ஓ புரிஞ்சிச்சு. நான் ரெண்டுத்தையும் தடவுறப்ப இங்கே நடுவில் வந்து நம்ம இழுத்து விடணும்னு நினைக்கிறேன். அதை உடச்சு விடணும்னு நினைக்கிறேன். நல்லா உடச்சு விட்டா நாங்கள் பாரு ஒரு தடுவான். நல்லா தடவுனா புச்சிங்க பத்தியா? புரிஞ்சிச்சு. இந்த வாட்டி அவனை அடிக்கணும்டா. அவன் கையை பிச்சு போடணும்டா. ஒரு பெரிய கையை வச்சுன்னு கிண்டினா அதான் இப்போ நாங்கள் கிண்டுறோம். அவன் பேர் கெட்டிமா பிடிச்சிக்கிறான். கொஞ்சம் கொஞ்சமாக அடிக்கணும் போல. வந்தோடனே ஒரு ஜம்ப்பு. ஒரு மாதிரி கிரீப்பியா இருக்குடா. சரி இருக்கும்ல. இல்லை வேணாம். மாட்டிக்காதா. ஐயோ சரி பரவாயில்ல, இன்னும் ட்ரை பண்ணலாம். ட்ரை மேலே ட்ரையாக போயினுக்குது. எவ்வளோ இப்போ தான் கொஞ்சம் ஆர்ஆர் ஃபீல் வருது. அதுலேருந்து ஆர்ஆர் எலிமெண்ட் இப்போ தான் கொஞ்சம் தூரானுங்க. மேலே ஏறுவோம். கை வந்தோடனே சென்டர் ஜம்ப் பண்ணுறேன் மாட்டேன். அப்போ இழுத்துட்டு இருக்குங்களா? மேலே ஏறிடுறேன். அந்த கம்பி எடுக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம கீழே ஒரு கம்பி பத்தியா? அதை எடுத்து அவனை அடிக்கணுமா? இருக்கலாம். ஏன்னா அந்த கம்பி இன்சைடு கம்பி எடுக்கணும். அவ்வளோதான், சோழி முடிச்சு. தம்பி கை என்னப்பா கை எடுக்க முடியுமா? நூடுல்ஸ் மாதிரி போயிடுக்குது. பக்கத்து ரூம்ல கத்துறான்டாங்க. இந்த கையை பிச்சு போட்டா கத்தாம. இப்போ அவன் கை இருக்கா. டோர் ஓபன் ஆயிடுச்சு. உருட்டி விளாட்லாம். எங்க ஆமா சரி போ. தடவா துடிக்குது. கை தனியா வேலை செய்ய போகுதுடா. அப்பெல்லாம் வேலை செய்யாது. இதுனா ஃப்ரான்சைஸ் ஸ்ட்ரைக்காடா. நீதான் சொன்ன. ஒரு பாஸ் ஃபைட் முடிச்சாச்சுன்னு நினைக்கிறேன். கப்பா காலியா நினைக்கிறேன். மக்களே அம்புக்குடி போட்டுங்க. கப்பா காலியான்னு தெரியல இன்னும். क्वेश्चन मार्क அது பேரு லைட் பண்றா என்ன இல்ல சேவ் ஆகுது தமிழ்ல என்னங்கடா அப்ப ஓகே சொல்லுவாங்க
எங்கேயோ ஒன்று விட்டேன். கேள்விக்குறிடா. வினாக்குறியா கேள்விக்குறியா? ஏதோ ஒன்று கொஸ்டின் மார்க் கேள்விக்குறி. அதை போட்டு அதெல்லாம் மொத பாஸ் காலி. உயிரோட இருக்கானா இல்லை செத்துட்டானா? காலி தான் நினைக்கிறேன். கை இல்லாமல் அவன் என்ன பண்ணுவான்? இது தப்பிக்கு போகிறோம். ஏன்னா உயிரியா படலை தெரியுதுடா இது. அந்த ஒளி எப்போ இருந்ததுன்னு தெரியுது. அதை போய் ஸ்டோரி போக முடியுமா அவரு? அப்படி வருது. ஆமாம். நெக்ஸ்ட் பார்சல் நாமளே போய்க்கிறோம். பார்சல் ஊந்துட்டு இருக்குதோ. கீழே போச்சுடா. நாமளும் போறோம்டா. அதான்டா ஹாலிவுட் படத்துல தொங்கின்னு போறோம்டா. அந்த சீன் பாருடா. எத்தனை பேர்றானா? அவர் மேலே எவ்வளோ ஒருத்தர் இருக்கான். செப்பு மாதிரி இருக்கிறான். நியூ கறியை வெட்டி மாதிரி கறி மாதிரி வெட்டி செஃப்க்கு அனுப்புறானோ சமைக்கிறதுக்கு. எனக்கு தெரிஞ்சு அவன் வந்து பார்சல் பண்றவன், இவன் சமையல் செய்யறவன், அப்புறம் அதுக்கு மேல போய் சாப்பிட்றவன். இங்கே போற எத்தனை பார்சல் இத்தனை போனோம். பசிக்க ஆரம்பிச்சிச்சு மறுபடியும். இதை சாப்பிட முடியும். இது என்னது அது மேலே தெரியலையே. பசிக்க ஆரம்பிச்சிச்சு. வேலை போட்டுருவோம். எவனோ புனியா வந்து சாப்பாடு போட இருக்கும். என்னடா இத்தனை இது? அதான் எலி சாப்பாடு கொடுத்துட்டு போதுனா அந்த எலி பொறி தான் சாப்பாடு இருக்குன்னு நினைக்கிறேன். எலி பொரியலாடா அது. எலி பொறி எடுக்கணுமா? நான் போய் செத்துற போகிறேன் அதை வச்சு. அது இல்லை ஒன்றால் எனக்கு எதுவும் ஆகலை. விளக்கு போட்டுக்கிறேன். பார்த்து போ. அல்ல அடிக்கடி வயிற்று பூச்சிக்கிது இந்த குழந்தை. மாட்டிக்கிச்சு. ஆமாம், எலி மாட்டிக்கிச்சு. ஆஹா, எலி மாட்டிக்கிச்சா? எலி தான் சாப்பிட போகிறோமா? நிஜமா இல்லையா? நடக்குதுடா சொல்லணா. இல்லை எலியை விட்டுட்டு ஒரு குழந்தை பிழைக்கிறதுக்கு எலியை சாப்பிடலாம், புளியை கூட சாப்பிடலாம்டா. நிஜமா கச்சி சாப்பிட்றா. அவள் தானே வயிறு ஃபுல் ஆயிடுச்சு. தலையை மட்டும் சாப்பிட்டுருக்குதுடா. ஏப்ப விட்டு வாத்தியாரே ஃபர்ஸ்ட் மாட்ரு. ஆமாம் ஃபர்ஸ்ட் மாட்ரு தான் சொன்னல. இது ஒரு மனுஷியே கிடையாது, இது ஒரு ஜந்து இருக்கலாம். யாருக்கு தெரியுது? ஆணும் கிடையாது பெண்ணும் கிடையாது. இங்கே போகிறேன். இங்கே இது ஒரு மிருகம். எலியை சாப்பிட்டு சொல்லாதீங்கடா. டேய் இப்போ பசிக்கு என்ன பண்ண முடியும்? பின்ன தன் கையை சாப்பிட முடியும். அது மூஞ்சி பாட்டுக்கிறியா? ஆமாம், அது மூஞ்சே தெரியல. ஆனால் கால் மனுஷங்க மாதிரி தானே இருக்குது, கை கால்லாம். இல்லை மியூட்டண்டாக இருக்கலாம். ஆமாம், யாருக்கு தெரியும்? இப்போ என்ன பண்ணுறது? என்னடா டிஃபன் பாக்ஸ் மாதிரி வச்சுக்கிறானுங்க ஒரு இடமோ. ஸ்டோரேஜ் ரூமோ எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி அதில் தள்ளு அதை தள்ளு தள்ளுறான். அப்படிதான். அப்பா பாருங்க கொஞ்சம் பேக் போட்டு நிற்கிது பாருங்க. கட்டா இங்கே இருக்கேன். பார்த்து போ. சேவிங் பண்ணுறது. நான் சொன்ன மாதிரியே சாப்பிட்டுச்சுப்பா அந்த பொண்ணு. இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. அது வந்துச்சுப்பா. இப்போ தானே எனக்கு ஆனந்தமாக இருக்கு. நான் தள்ளிட்டு போகணுமா என்ன? தள்ளு போ. தள்ளு. ஓ கீழே போகணும்னு சொன்னாங்க. அப்படியே மேலே ஏறி அப்படியே ஓடி திருப்பி போயிடும். இல்லை ஜம்ப் பண்ணி போகும். எங்கடா சாப்பாடு இடம்டா. இப்போ சாப்பிட்ருக்கலாம். அது எளிய சாப்பிட்றதுக்கு. விடு கத்தி சவுண்டு கேக்குதுடா. பக்கத்துல கசாப்பு கடை போறான்டா. க்ரோச் பண்றா. கசாப்பு கடை வந்துட்டான். பண்ணி மூஞ்சுவாயன் கண்ணு மட்டும். இவனுக்கு ஒரு பேர் வைக்கணுமே. அவனே கட் பண்ணி செய்யலாம் போல. அவ்வளவு பெருசுடா. பண்ணி மூஞ்சுவாயன். டேய் பண்ணி மூஞ்சுவாயன். டேய் அப்படியே போய்டா. அவன கண்டுக்காத. சைலண்டா போயிடுறேன். சைலண்ட். இப்போ இவன் தான் வில்லம் போல்டா. பண்ணி மூஞ்சுவாயன் தான். அவனுக்கு போட்டு கொடுத்துட்டு போயிட்டானுடா. சிறப்பானவனுங்கடா அவனுங்க. இவனுக்கு கண்ணு தெரியுதுறானா? கண்ணு தெரியுது. ஆமாம் அவள் தான் ஒரு அட்வான்டேஜ் ஆகுது. இப்போ டிஸ்அட்வான்டேஜ் ஆயிடுச்சு மாறிச்சு. வரான். ஆனால் இவனால ஓட முடியாதுன்னு நினைக்கிறான். மெதுவாக தான் நான் வரேன். அது ஏதோ திறக்கிற மாதிரி இடம் இருக்கு பாரு அந்த இடத்துல. மைக்ரோவேவ் வந்து போகிறான் பாரு. ஆடி அசை ஓடு உயிரோட வாணும். அங்கே உள்ள போய் ரூமில் ஏதாவது செக் பண்ணி பாரு. ராஜா இருக்குன்னு. இந்த கரண்ட் சவுண்ட்ரா. கரண்ட் கீழே கரண்ட் கீழே போய் வச்சுக்கோ. இன்சைடு வரான்னு பார்ப்பேன். அது தர முடியல. க்ளோஸ் பண்ண முடியல. அடியில போனா அவனால கை விட்டு எடுக்க முடியாது. இவனுக்கு எப்பரா கரெக்டான டைம்ல வரானுங்க போறானுங்க? யாரு இவனுங்க? இங்க சைடு கார்டன் ஏஞ்சல். சாவி வேணும்டா. போடா அவன் வரான்டா. பாத்ரா. ஏதோ உனக்கு டவுட் வந்துச்சு. இந்த பக்கம். ஓடு. இவ்வளவு பாஸ்டா வரா. டேய் ஸ்லோ வரான்னு சொன்னீங்க. யாரா டேய்? அவ்வளோ ப்ரோ.
அந்த ரூம் போய் அந்த ரூம் சொன்னா ரூம்ல ஏதாவது ஒன்று இருக்கும்டா, அதை எடுத்துட்டு போகணும்டான்னு சொன்னா. ஜம்ப் பண்றா பிடிக்கணும் அவன் உள்ள விட்டு கிண்ட போறான். தேடுறான். சாவி எங்க இருக்கு? சாவி தெரியணும்ல. அவன் அந்த ரூம்ல வச்சிருப்பானோ சாவியை, நம்ம அங்கேயே எடுத்துட்டு வந்துருக்கோம். அந்த ரூம் போய் பாரு. நான் சொன்னேன்டா ஃபர்ஸ்ட் அந்த ரூம்ல என் பேச்சு கேக்குறீங்களாடா? பீஸ்ட் பேச்சை கேளுங்கடா, நல்லா இருக்கீங்க. சரிங்க பீஸ்ட், சொல்லுங்க பீஸ்ட். சாவியே இல்லையா? கத்தியை தான் சொல்லி வச்சுக்கிறான். சொல்லுங்க, செக் பண்ணி பாரு, எங்கேயாவது மேலே ஏறி பாரு. இல்லையே, இது மேலே ஏற முடியாது. ஹைட் இல்லை, அவனை ஓட விட்டு பின்னாடி தடுக்கணுமா? இது மேலே ஏறி அந்த ரோப் இருக்குது, அதை வச்சு தொங்கனா ஏதாவது வருமா பார்க்கலாம். இல்லை அது அவ்வளோ ஹைட்டு போக மாட்டான். இல்லை அவனை தொங்க விடணுமா? தெரிஞ்சு அங்கே தான் டேபிள் மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். தெரிஞ்சு இப்போ நீ கதவு சாத்தினா தர முடியுமா? அப்புறம் மைக்ரோவேவ் அவன் மாரி அதை திறக்க எங்கே தெரியல, ஏதோ வெட்டிங்களாம். வரான் இல்லை சத்தம் போட்டு அவனை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு நினைக்கிறேன். பார்த்து இந்த வாட்டியாச்சும் கண்ணில் மாட்டிக்காம இருறா. சாவி எங்க? கத்தியத்தை அவனை போட்டுருவா. தூக்கு பிடிக்கும்டா ஃபஸ்ட்டு. பார்த்துடாண்டா அவங்க வட்டாமாமே. என்ன ஆட்டாங்க இப்போ. வாடா இங்க ஓட்டையே இருக்குன்னு நினைக்கிறேன். வரான். ஐயோ புடிச்சிரும். காலி ஓரத்துல போய் முட்டு போடுறியா? மேல வலி இருக்கு. மம்மம்மியா, மேல வலி இருக்கு. எல்லாம் வளர்ந்து இருக்கிறே. மேல எப்படி போறது? அதான் தெரியலப்பா, எனக்கு தெரியல. மேல எப்படி? அவன் மேலே ஏறிக்கிட்டா டீசெண்டா. டே அதை சொல்ல முடியும்னால ஆமாம் ஏறிக்கா தூக்கி கூட சொல்லலாம். பார்த்துட்டாண்டா ஜென்டில்மேன் பார்த்துட்டாண்டா. கை விட்டு ஸ்டார்டிங்கே மாட்டிக்கிட்டேன் தான் பங்கு. தம்பி எவ்வளோ சீக்கிரத்தில் என்ன யாரும் தடுக்க முடியாது. நீயே ஒன்று இருக்குது அதானே. இப்போ வரையும் 6 வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். எங்கே இருக்குது சாவின்னு தெரியல. அந்த கதுக்கு பஸ் சாவி தேவையா? ஆமாம், போட்டுருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இது நியாயமான கேள்வி. அங்கே ஓரத்தில் ஒரு மாதிரி சாவி அவன் தூரம் ஒன்றும் பிளர்ரா தெரிஞ்சு வரேன் கேமரா. அவனை டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு கண்ணு தான் அப்படி தெரிஞ்சா இல்லை கேம் தானே போக மாட்டான். குண்டு பையனால் போக முடியலையோ? போவான்டா குண்டு பைபிள். போகிறான். அவங்களே போட்டு கொடுப்பானுங்களா? ஏய் அவனுக்கு போட்டு கொடுக்கலடா, வழியை காமிக்கிறானுங்கடா. அவனை ஃபாலோ பண்ணிட்டு வேண்டாம், நேரம் தப்பிச்சிருக்கலாம்ல. அங்கே ஓரத்தில் வழி ஏதோ இருப்பாரு. மேலே ஏறினா மாட்டிப்போம். தான் தேவை. அந்த கூட்டுக்கிட்ட போட எதனா பண்ண முடியுமா? மேலே ஏற முடியுமா? ஏறான். அவ்வளோ நல்லா சபிசன் அந்த கொண்டு போய் கரெக்டாக ஏறினடா. சிறப்பாக நாங்கள் என்ன பண்ண போகிற தெரியல, வச்சிடறேன். பண்றா மாதிரி அது விளக்கா? ஆமாம், எடுத்து பாத்துடா. அப்படியே ஏற்றக்கூடாதுடா, தூக்கி இப்போ சொறி ஏறு. அப்படியே படிப்போம் நல்லந்தானா. அப்படியே போ சாங்கு போட்டு அவனை இங்க வர வைக்கிறோம், இதை வச்சு அவனை குத்துறோம், சாவடிக்கிறோம். என்ன ஒரு மூளை அது பண்றான். பாத்தியா எப்படி நோந்துச்சு பாத்தியா? அது சவுண்டு போட்டுருக்கேன். இப்போ எங்கே போகிறது? சுறா மீன்ல தவங்க விட்டு வச்சுக்கிறான். அவனோட இதுரா எல்லா கறியும் சமைப்பானோ? மேலே போகிறதுக்கு வழியே இருக்கு. எலும்புடு தானே அது. மீன் மீனோட கொடூரமா சாவிச்சு வச்சு என்ன சவுண்டு கேட்குது? ஏன் கத்துறா? அவன் கத்துறான்னு நினைக்கிறேன்டா. இல்லை யாராச்சும் வெட்டிட்டு சரி, இது என்ன இடம்? கண்டுபிடிச்சானா? என்ன ஏற முடியல? ஏறலாம். பார்த்து டாய்லெட் வந்துடும், அர்ஜென்ட்டாக வருதோ? இங்கேயே ஸ்டாப் பண்ண, அப்படியே ஸ்டாப் பண்ண. எதுக்கு 2 டாய்லெட் ஒன்றா வச்சுருக்கானுங்க? ஓ மை காட், அப்போ புரியல எனக்கு, இப்போ புரியுது. இங்கே ஒரு விளக்கு இருக்குந்துருக்கு. போன விட்டுருங்க. ஏய் அவன் 2 பட்டுக்கு பத்தாதுன்னு ஒரு பட்டு. சரி நான் வேற எங்கேயும் வந்துட்டேன் வர்றா. ஏய் யாரா அவன்? இது கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு இன்ஜினியர் யாரா அவன்? எடுத்து வரமோ. டேய் அந்த பாத்ரூம் கொஞ்சம் கொஞ்சமா விஷுவல் மாத்து பத்தியா? ஆமா, ஏதோ பிரீமியமான லுக் மாதிரி இருக்கு. அப்படியே இந்த சைடு போவா, இந்த சைடு போவா, லெஃப்டா? டேய் பாத்ரூம் சைடு போடா, மறக்க மாட்டாங்க. இந்த பக்கம் போ. ஏய் அந்த கலையை பார்த்துனே இருக்கலாம்டா.
நான் பக்கத்துல உட்காந்து பார்த்தா இல்ல ஒரே ஆள் 2 பட்டு வச்சு போவான். தொட்டில் மாதிரி இருக்கு. யாரோ தூங்குறான்டா. காய்ஸ் எல்லாம் கற்பனை பண்ணி பாருங்க, ஃபன்னா இருக்கும். வேற மாதிரி இருக்குதுடா. என்னதுடா அது? தெரியலையே. இதான் இந்த கப்பலோட பைலட்டோ கேப்டனோ. அவர் என்ன அப்படி பத்துனுக்கு போறாரு? சாவி இதோ இருக்குடா. அப்படியே சத்தம் போட போறேன். சத்தம் போட்டு ஓடணுமா தெரியல. அந்த லிஃப்ட்டுக்கா போயிடணுமோ? அதனால ஏதோ சாவி அதான். என்னடா அது? என்ன ஜந்துரா அது? தூந்துடுறேன். அதே செஃப் தான். அட பாவி, அவன் எப்படா இங்க வந்தான்? தூங்கவே போயிட்டானா? அவெல்லாம் பாத்ரூம் போயிட்டு போவான் பாரு. இப்போ எப்படி தப்பிக்கிறது? அவன் அந்த சத்தத்தை போட்டு தப்பிச்சு போனோமோ? அந்த பெட்டி தூக்கி எங்கன்னா போட முடியாது. சாவி எங்கன்னா வச்சுட்டு இது சாவியோட உள்ள போறானோ? வந்துட போறான் ஆப்போசிட்ல. இப்போ சுத்துது. அது ஓரமா சுத்துறா. சவுண்ட் வரல. யூஸ் பண்ண முடியாதா? தெரியலையே. அது மேலே சுத்த தூக்கி தான் போடுறான். இங்கே மேலே ஏறுற வழி இருக்கோ? ஆமாம். தலைவன் ஃபோட்டோ பார்த்தியாங்க? இதுவும் 2 இருக்குடா பாத்ரூம் மாதிரியே. இப்போ எங்கே போய் அந்த ஃபோட்டோ கிட்ட போய் ஆப்போசிட் ஜம்ப் அப்படியே அந்த ஃபோட்டோ கீழே காட்டு, ஆங்கிள் காட்டு கீழே. பாத்தியா 2 ஃபோட்டோ ஒன்றா வச்சுருக்கான். 2 தான் பிடிக்கும் போல தலைவனுக்கு. ஒரே ஃபோட்டோ தானே. அதான் நான் ஒரே ஃபோட்டோவே 2 வச்சு கேட்டியாதா? அவன் தொப்பிடா. ஆமாம் நான் தொப்பி தான் சொன்னேன். வருவானா பேசி? கண்டிப்பாக வருடா. இவ்வளோ சத்தம் போடுறேன். காது கை கால்லாம் இருக்கு. அவன் வீட்டுக்குள்ள வந்து ஒன்று விடாம படிக்கிறான்டா. ரகலை கொண்டாடானா? ஏற மாட்டான். அவ்வளோதான், வழி இல்லை. அது இறங்கடா போடா. அவனே போயிட்டாங்க. போயிட்டு இருப்பானா? பெட்ல குதி. போ சீக்கிரம் போ. வந்துட்டு சாவி இது நான் 2 பெட்டு பார்த்தியா அவருக்கு? 2 பெட்டு 2 எல்லாமே 2டா. 2 அவன். எடுத்துட்டு போயிடா சாவியை. எத்தனை பொறுமையாக போ. அவன் நேரம் போயிருப்பான், பாத்ரூம் மட்டும் போயிருப்பான். பார்த்தா இங்கே நிற்பானா? தூங்கி ஏந்துக்கிறான். அப்போ கால் கடனை முடிச்சுட்டு நாட்டில் மேலே அங்கே லிஃப்ட் போ. ஒரு லிஃப்ட் போய் நம்ம கீழே போவோமோ? தெரியல. மேலே போனால் நல்லா இருக்கும். பரவாயில்ல, ட்ரை பண்ணி பாரு. அவனும் பக்கத்துல லிஃப்ட்ல நிற்கிறானா? ஆடுவான். இந்த கண்ணு எல்லா இடத்துலையும் இருக்குதுடா. கீழே ஓ நம்ம திருப்பியும் இப்போ செஃப்கிட்டே போகிறோம். இலுமினாட்டி சிம்பிளா? அந்த சாவி யூஸ் பண்ணி அந்த கதவு திறந்து நம்ம போகிறோம். அதேதான்பா. எவ்வளோ போராட்டங்கள். மீண்டுமா? முடியல. பார்த்து செத்துறாத. ஓகே நண்பர்களே, எவ்வளோ டைம் வேணா எடுத்துக்கோ. நான் பொறுமையாக போய் கதவு மட்டும் சாத்துரு. கதவு தானே அலங்கார பந்தல் ஆகிடக்கூடாது. அப்புறம் சாவியில் எடுத்துன்னு வர முடியாது. ஆமாம், ஒரே அட்டம் இல்லை. அவன் அங்கே பிஸியாக அமைச்சிருக்கிறான். போய் பொறுமையாக போயிடு. சாவி கீழே திரும்ப இப்போதான் கடமையில் கண்ணை திறந்துடும். என்ன ஒரு இதை செஃப்பாக இருக்கான்டா அவன். வரான். ஏன்னா குளிச்சு எத்தனை நாள் ஆச்சு? அவன் குளிச்சு எத்தனை நாள் இருக்கும்? சாப்பிட்றானே. தூக்கி பாரு, ட்ரெஸ் தூக்கி பாரு தெரியும். அவன் ட்ரெஸ் பாடுறா ஃபர்ஸ்ட். அதெல்லாம் பவாடை மேலே தானே பார்த்துட்டானா? இல்லை இரும்புறா ட்ரெஸ். எவன் சமைக்கூடாதான் அவனா சமைக்கிறானா? அவன் புள்ளியே அவன் இன்கிரீடியன்ட் துப்பி போய் சமைப்பான்டா. அதான் அந்த செஃப் கிட்டே போவாங்க. ப்ரோ நீங்க சமைச்சு டேஸ்டா இருந்து என்ன சீக்கிரம் நீங்க யூஸ் பண்றீங்க? சத்தங்க சாவி தந்துறேன். எல்லாத்தையும் கட் பண்ணி தனியாக வச்சிருக்கான். எங்க இருக்கு? என்னடா அது ஏதோ கடக்குது. வாழைப்பழமா? மேலே ஏறணுமோ? இதை நோத்தி பாரு. இல்லை அப்படியே ஓடு ஜம்ப். இல்லையே, அப்படியே மேலே ஏறி. மேலே வழி இருக்கு. ஆமா. ஆனா இந்த கேம் பொறுத்தவரைக்கும் கதுவுனா நமக்கு இல்லை போறா. ஆமா. இது என்ன இடம்? சாசேஜ். என்ன பீரிங்கடா அது? தெரியலையே. சுத்து அது மேல ஏதோ இருக்கு. அது வேணா நம்ம போய் பார்க்கலாம். சுத்து இது சுத்துற மாதிரி ஆப்ஷன் குத்துறோம் பாரு. ஐயோ பாத்து சட்னி ஆடாத பாத்து. அதுவா? அது சுத்துவா? இது இல்லை. சரி சுத்துறேன். இல்லையே, அது இழுத்துட்டு சுத்து. அப்போ இழுத்துட்டா ஜம்ப் பண்ணி அப்படியே கறி வருது.
சரி உனக்கு சாப்பாடு போலடா. உருக்குன்னு வந்து விழுகுதும். இப்போ சுற்றணுமா? ஆமாம். என்னது அது? என்னடா ஏய் சாசேஜியா? சாசேஜ் என்ன வகையான ஓ, இது வர வச்சு நம்ம ஜம்ப் பண்ணி போகணுமா? இப்போ இன்னும் சாசேஜுக்கு திருப்பி 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 அதுலயே வருமா? திருப்பி திருப்பி சங்கிலி யூஸ் பண்ணுமா சாசேஜ நடா டேய் நடா. வரும். திருப்பி எங்கறாத புரிய மாட்டோம். ஜம்ப் நீ ஒரே ஜம்ப். வருது. ஆமாம், எதுவுமே வரலையே இந்த தடவை. விடு விடு வரலையே. திருப்பி இப்படி வரல. இங்கேருந்து அங்கே எங்க முடியுதான்னு பாரு. இந்த சைடு ஏதோ வழி இருக்க மாதிரி இருக்குது. போய் பார்க்கவா? ஆடா போட்டாங்க லிஃப்ட். ஹேய், அந்த இது ஆர்டர்லாம் அனுப்புவாங்க. ஆர்டர் வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு அந்த மாதிரி லிஃப்ட் போல இது. ஹோட்டல்ல இருக்குன்னு. இது ஐஸ் ரூம் அது. இது ஏதோ ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு இடம் இது. கரியெல்லாம் இது என்ன? இது கரியாது. இப்படி தூக்க முடியுது. இழுக்க முடியுது. இந்த இதான் கறின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி தான் மேலே வந்து வந்துச்சு. இந்த பீஸ் எடுத்து போடணுமா? அங்க வச்சுட்டு திருப்பி அங்க போய் லிவர் புரியுது. என்ன எல்லா வேலையும் நம்மளே வாங்குறானுங்க. அந்த சைடு ஏதோ வழி இருக்கு, அதையும் பார்த்துன்னு வந்துடுறேன். ஆனா ஏதாவது செத்துற போறேன். இல்ல போ தோ இது ஜம்ப் பண்ண முடியல. நான் பிடிக்கிறான் ஏறான். பார்த்துக்கோ. இது ஒரு விளக்கு. செக் பாயிண்ட். பாடா இதோட முடிச்சிக்கலாம்டா. சரி ஃப்ரெண்ட்ஸ், இதோட முடிச்சிக்கிறோம். பார்ட் 5 மீட் பண்ணலாம். பாய் கைஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் கைஸ்.